வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் லேர்னர்ஸாக இருப்போம். இப்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மெத்தட் ஆஃப் லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 4 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்டரி லேர்னர்ஸ், கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ், ரீட் ஆர் ரைட் லேர்னர்ஸ். இந்த 4 டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு டைப்பில் நம்ம ஃபிட் ஆகும். இப்போ விஷுவல் லேர்னர்ஸ்னால் என்ன? இப்போ விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்றது அவங்க நேம்லேயே இருக்குது. விஷுவலாக அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி அந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. இப்போ அந்த டைப் ஆஃப் சில்ட்ரனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எப்படி ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு கான்செப்டோ எந்த ஒரு டாப்பிக்கோ நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதை நல்லா சார்ட் ஒர்க்ஸ் மாதிரி டயக்ராம்ஸ் மூலமாக ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு ஒரு அனிமேட்டடான வீடியோஸ் கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க விஷுவலி அவங்க பார்க்கும்போது அந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் மோர் கான்சென்ட்ரேட்டடாக அவங்களால ஒரு டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் அவங்க நோட்புக்லேயே அவங்க ரீட் பண்ணி செஞ்சு அவங்க அது மாதிரி அவங்க அந்த ஒரு கான்செப்டையோ ஒரு டாப்பிக்கையோ அவங்க படிக்கிறத விட இப்போது அவங்க படிக்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக எப்படி ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற கீவேர்ட்ஸாக ஹைலைட் பண்ணி ஒரு சார்ட்டில் ஒரு டாப்பிக்கில் அவங்க மைண்ட் மேப் மாதிரி போடலாம். அந்த ஒரு டாப்பிக்கும் ஏற்ற ஒரு டயக்ராம்ஸ் அவங்களே வரைய சொல்லலாம். பிகாஸ் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக அவங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது அவங்க வரைஞ்சி கலர் கோடிங் பண்ணி அவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்க எழுதும் போதும் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாகவே ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் இந்த கலரில் இருந்தது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஈஸியாக அதை மறக்க மாட்டாங்க. அடுத்தது ஆடிட்டரி லேர்னர்ஸ். இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு லெக்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க லெக்சர்ஸ் கேட்டு அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ லெக்சர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெக்சர்ஸ் கேட்கும்போது அவங்க அந்த லெக்சர்ஸ்லேருந்தே அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நோட் டவுன் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் ஓகே எந்த டாப்பிக்கில் எந்த பாயிண்ட்ஸ் வருது அப்படின்றது ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கும்போதே அவங்க ரொம்ப ரீட் அலவுட் பண்ணி தான் படிப்பாங்க, சத்தமாக படிப்பாங்க. இப்போ சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துட்டு மைண்ட்லேயே படிக்கிற ஹேபிட் இருக்கும். பட் ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஈவன் அடல்ட்ஸ் பெரியவங்க நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த வாய் விட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ குழந்தைங்க ரொம்ப சத்தம் போட்டு படிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் சில பேரண்ட்ஸ் மெதுவாக படி, மைண்ட்குள்ளேயே படி, வாய் விட்டு படிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வாய் விட்டு படிக்கும்போது தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்க முடியும். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெக்சர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதே இருக்கலாமே. இந்த மாதிரி டைப் ஆஃப் சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னா, நீங்கள் இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சொல்லிக் கொடுத்துட்டு அவங்கள திருப்பி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அண்ட் இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ஒரு டாபிக் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதிலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னர்ஸ் குரூப் டிஸ்கஷனில் ரொம்ப இன்வால்வ்டாக இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. அண்ட் குரூப் டிஸ்கஷன் இந்த சென்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கே இந்த டைப் ஆஃப் லேர்னிங் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களையும் அந்த பாயிண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து படிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், அதில் ஏதாவது விட்டுருந்தா நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்க கேட்டு ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னும் போது திருப்பி அவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீடியோஸும் ஹெல்ப் பண்ணும். வீடியோஸ் இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கில் வீடியோஸும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே அவங்க லிசன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ லிசன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்செப்ட் ஈஸியாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ். கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸை நம்ம டாக்டைல் லேர்னர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒன்றுமே இல்லை, ஹேண்ட்ஸ் ஆன் அவங்க
டச் பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் வீடியோ பார்த்தாலோ இல்லை லெக்சர்ஸ் கேட்டாலோ அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கையில் டச் பண்ணி ஒரு மெட்டீரியல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிறது தான். அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கற்றுக்கும் போது தான் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு நோட் புக்கில் படிக்கிறதோ செய்கிறதோ இல்லை எதையாவது நீங்கள் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் மாண்டசரி வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மாண்டசரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க டச் பண்ணி அவங்க செஞ்சு கற்றுக்கிறது தான். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாக உட்காந்து அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைக்கும் மைண்டுக்கும் வந்து ஒர்க் தந்தோம் அப்படின்னா ஈஸியாக கான்சன்ட்ரேஷனாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்க செய்வாங்க. பட் மற்றபடி இப்போ உட்காந்து லிசன் பண்ணு ஒரு விஷயத்தை பாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மாண்டசரி கரெக்டாக இருக்கும். இப்போ மாண்டசரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே மாண்டசரி ஸ்கூல்ஸ் போக முடியாது. பிகாஸ் மாண்டசரி ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே மாண்டசரி பண்ண முடியாது. மாண்டசரி எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ அப்போது அந்த குழந்தைங்களால் கற்றுக்கவே முடியாதா அப்படின்னு இல்லை. பட் ஒரு சாய்ஸ் தான். மாண்டசரி அப்படின்றது ஒரு சாய்ஸ் தான். பட் அது முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம அதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மாண்டசரி ஸ்கூல்ஸ் கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் இப்போ மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டிங்க்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதே திங்ஸையே எடுத்து அந்த மாதிரி கவுண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள மாற்ற முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் வளர வளர அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கும் அக்செப்ட் ஆகி அடாப்ட் ஆகிப்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம மாண்டசரி ஸ்கூல்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம எதையுமே பண்ண முடியாது. நம்மளால் அஃபோர்டும் பண்ண முடியாது. மாண்டசரி மெட்டீரியல்ஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதை அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேர்னர்ஸ்க்கு நிறைய அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். இப்போ வெளியில் போகிறவங்க அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கும் போது அதை அவங்களுக்கு அந்த பிளான்ட்டோ ஃப்ளவர்ஸோ அவங்க கையில் கொடுத்து அவங்க டச் பண்ணி அவங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்செப்ட் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இப்போ சார்ட்டில் எதாவது பண்ண முடியுமா இல்லை பேப்பர்ஸில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த மாதிரி நம்ம பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போ இந்த மாதிரி சில்ட்ரன் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸில் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த சில்ட்ரனுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒயிட் போர்டு இருக்கட்டும், ஒயிட் போர்டில் அவங்கள எழுத சொல்லலாம். ஒரு டாபிக் நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போர்டில் இப்போ ஜஸ்ட் வந்து நோட்லேயோ இதுலேயோ எழுதிட்டே இல்லாமல் அவங்கள மூவ் பண்ணணும். நிறையா இப்போ அவங்களால உட்காந்து ஒரு இடத்துல பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம அவங்கள மூவ் பண்ணி அவங்கள எந்த மாதிரி வேஸில் அவங்கள மூவ் பண்ணி நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ போர்டில் எழுத சொல்லலாம், இல்லை சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கோ அதுனா அதை ஆக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த சீனை ஆக்ட் பண்ணி நம்ம பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணுவாங்க. அடுத்தது ரீடிங் ஆர் ரைட்டிங் லேர்னர்ஸ். இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு பர்ஃபெக்டான சில்ட்ரன் இவங்க தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதி எதையுமே கற்றுப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க எழுதுவாங்க, நோட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு எழுதி பார்க்குற பழக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ எழுதி பார்த்தா தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்றத அவங்களே செல்ஃப் செக் பண்ண முடியும். அண்ட் எழுதி பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் என்ன, ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை அவங்க ரிகலெக்ட் பண்ணாலே அவங்களால ஈஸியாக அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களால எழுதிட முடியும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே எல்லாத்தையுமே அவங்க பேப்பரில் ஷோ பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க திருப்பி அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். இப்போ எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் லேர்னிங்கில் ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ் கீழே நம்ம வரலாம், இல்லை விஷுவல் ஆடிட்டரி ரெண்டுமே சேர்த்து இருக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டச் பண்ணி இப்போது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்க்கும்போது அது ஈஸியாக அவங்களால அந்த கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ஒரு பர்டிகுலராக நம்ம ஒரு சில்ட்ரனை இதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ மிக்சடாக கூட இருக்கலாம் குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுட்டா அவங்களுக்கு அதுக்கேற்ற வேலை நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.